கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அற்புதமான அதிசயமான வசனம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம், உங்களுக்காக கொடுத்த தரிசனம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிச்சீங்கன்னா ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நம்ம 5 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. 2வது, முடிவிலே இது விளங்கும். 3வது, அது பொய் சொல்லாது. எது பொய் சொல்லாது? அந்த தரிசனம் நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறது பொய் சொல்லாது. 4வது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அப்போ தாமதிக்கலாம், வருடங்கள் ஆகலாம், நாட்கள் செல்லலாம், ஆனால் கர்த்தர் இன்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார், உன்னுடைய வாழ்க்கையில நான் வைத்த தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இன்று நம்ம கடைசியா பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது தாமதிப்பதே இல்லை. ஒருவேளை மனுஷீகமா நமக்கு தாமதித்தது போல தெரியலாம், ஆனால் கர்த்தர் அந்த தரிசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? மனுஷீகமா ஒரே பார்வையில ஒரே இடத்துல நம்ம நோக்கி கொண்டிருப்போம். ஆனா நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? உன்னத தேவனை நோக்கி பார்க்கணும். பிரியமானவர்களே, நெடுகாலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று நம்ம நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்கிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்? சோர்ந்து போகிறோம், பாதையை கடக்க முடியாம துவண்டு உட்கார்ந்து விடுகிறோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட சொல்றாரு, அது தாமதிப்பதில்லை, அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. ஹல்லேலூயா. நீங்க காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, அநேகருடைய சாட்சி கேட்டிருக்கிறீங்களா? பல நாள் காத்திருப்பாங்க, கர்த்தர் அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, ஒரு புடமிடுதல் நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கும், நம்முடைய வாழ்க்கையை அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக தகுதிப்படுத்தும். அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு பொறுமையாக காத்திருக்க வேண்டும். ஆதார வசனம் 40வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஹல்லேலூயா. தாவீது ராஜா தேவனோடு விண்ணப்பம் பண்ணினார், அவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தார். இன்னைக்கு நீங்களும் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்களும் தாவீதை போல கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். அப்பொழுது அவர் உங்களிடமாய் சாய்ந்து உங்களுடைய கூப்பிடுதலை கேட்டு உங்களை பலப்படுத்துவார், உங்களை திடப்படுத்துவார். குறித்த காலத்தில் உங்களுக்காக கர்த்தர் வைத்த தரிசனம் நிறைவேறும். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் குறித்த காலத்தில் நிறைவேறும், அது தாமதிப்பதே இல்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம காத்திருக்கும் போது எப்படியெல்லாம் காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவருடைய வார்த்தையை நம்பி காத்திருக்க வேண்டும். ஆதார வசனம் 130வது சங்கீதம் 5வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதுல 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். அப்போ தாவீது ராஜா கர்த்தருக்கு காத்திருந்தார். அது மாத்திரமல்ல, என் ஆத்துமா காத்திருக்கிறது. அப்போ அவர் மாத்திரம் காத்திருக்கல, அவர் ஆத்மாவும் கர்த்தருக்கு நேராக காத்திருந்தது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆத்மா காத்திருக்கிறதா? எதை நோக்கி காத்திருக்கிறது? கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறதா? 3வதாக, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். நல்லா பாருங்க, நம்பி இருக்கிறேன். அப்போ அவர் காத்து கொண்டு அதை நம்பி அவருடைய ஆத்மாவும் காத்திருந்து அவர் விடுதலை பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, 2வது, நம்ம விசுவாசத்தில் காத்திருக்க வேண்டும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 5வது வசனம். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருந்தோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை பாருங்க. நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு. அப்போ
இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக யாராவது எழும்புறாங்களா? உங்களுக்கு விரோதமாக தீங்கான காரியங்கள் செய்கிறாங்களா? பல பேர் இந்த செய்வனை கட்டுனால சிக்கி கொண்டு தவித்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு கர்த்தர் என்று சொல்லுகிறார், நீங்கள் நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோட கர்த்தரை நோக்கி நீங்கள் காத்திருக்கும் பொழுது அந்த கட்டுகளுடைய எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் அது நிர்மூலமாகும், அது உடைக்கப்படும், அது உங்களுடைய வாழ்க்கையில் தடையாக நிற்காது. இன்னைக்கு பல பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த கட்டுனால என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சோ, இதனால தான் எங்கள் வீட்டில் போராட்டம், இதனால தான் ஒரு பிரிவு. இல்லை இல்லை பிரியமானவர்களே, உங்களுடைய நம்பிக்கை மனிதர்களை சார்ந்தும் அவர்கள் வைத்த கிரியைகளின் மீதும் இருந்ததுனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கும் அந்த போராட்டம் பெருகி கொண்டே இருக்கிறது. நீங்க இன்னைக்கு எல்லாவற்றையும் விட்டு கர்த்தரை நோக்கி பார்க்குறீங்களா? அவருடைய சமூகத்துல இருந்து நீங்க அந்த உன்னத தேவனை நோக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாய் நம்பிக்கையோட நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை அவருடைய சமூகத்தில் ஏறெடுத்தீங்கள் என்றால் விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கட்டளையிடுவார். எந்த செய்வினங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பலிக்காது, உங்களுடைய வாழ்க்கையை இருளாக்க முடியாது, உங்களை சோர்வுபடுத்த முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பிரிவுகள் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு விடுதலை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, இன்றே நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, வேதத்தின்படி காத்திருக்கும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது என்று நம்ம பார்க்கலாம். 37வது சங்கீதம் 7வது வசனம், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்களை கொண்டு வரலாம். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களுக்கு விரோதமாக நீங்கள் எரிச்சலாக கூடாது. நீங்க என்ன செய்யணும்? அந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டும். வேதம் அதை தான் சொல்லுகிறது. நாம் கர்த்தரிடமிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நம் தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பல பேர் தரிசனம் இருக்குது, வாக்குத்தத்தம் இருக்குது, ஏன் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமலே முடிந்து விடுகிறது என்றால் அவங்களுடைய வாழ்க்கையில முழுமை நிலைமை பரிபூர்ண நிலைமை அடையாதது நிமித்தமாகத்தான் அவர்கள் வீழ்ந்து விடுகிறார்கள். சாத்தானும் இதை தான் விரும்புகிறான். பிரச்சனை மேல் பிரச்சனை கொடுக்கும் பொழுது பிற மனிதர்களே அவர்களுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது அவர்கள் சோர்ந்து அவர்கள் இந்த பாதி வழியிலேயே விழுந்து விடுவார்கள். தரிசனம் தெரியும், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் கையில் இருக்கும், ஆனால் அவர்களால் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் எப்படியாவது பெரும்பாடுபட்டாவது நம்ம அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தியாகம் பண்ண வேண்டும், பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும், விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும், நம்பிக்கையோட காத்திருக்க வேண்டும். என்ன செய்யக்கூடாது? நம்ம எரிச்சல் படக்கூடாது, நம்ம சோர்ந்து போகக்கூடாது, நம்ம முறுமுறுக்க கூடாது. பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் முழுமைத்தன்மையை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பரிபூர்ணம் தேவை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தின்படி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று பார்க்கிறோம். ஏசாயா 49வது அதிகாரம் 23வது வசனம், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது வெட்கப்படுவதில்லை என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ ஒருவேளை இந்த சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு தோணலாம், நான் அற்பமா என்ன படுறேன், நான் என்னை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா கர்த்தருடைய பார்வையில் என்ன தெரியுமா? நீங்க ஒரு நாளும் வெட்கப்படுவதற்கு அவர் அனுமதிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சீங்கன்னா ஆமீன் சொல்லுங்க. கடைசியாக 37வது சங்கீதம் 34வது வசனம், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதில் 4 காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், இது 1. 2வது, அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு. 3வது, அவர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. 4வது, துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, குறித்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் அவருடைய வழியை பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய தகப்பன் வழியை தான் நம்ம இப்போ பின்பற்றோம் இல்லையா? நமக்கு பின் வருகிற நம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? அதை பின்பற்றுவாங்க. அப்போ தலைமுறையாக நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லைனா ட்ரெடிஷனாக இருக்கட்டும், நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். நீங்கள் எந்த நாட்டில் இருந்து வேணால் இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் நமக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் மாறாதவர்.
பிரியமானவர்களே, நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, நம்ம வேறு பிரிக்கப்பட்டுட்டோம். நம்முடைய டிஎன்ஏ நம்முடைய தலைமுறை டிஎன்ஏவாக இருக்க முடியாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம கிறிஸ்துவுக்குள் பரிபூரணத்தில் நம்ம தேவனுடைய சாயலை தரித்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. 1 யோவான் 5வது அதிகாரம் 1வது வசனம், இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க விசுவாசத்துல நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க இல்லையா? நீங்க இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசித்தீர்கள் என்றால் நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ நீங்க என்ன தேவனால் பிறக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க மறுவாழ்வு அடைந்திருக்கிறீங்க, நீங்க மறுரூபம் ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. பழைய மனுஷன் கலைந்து போயின, எல்லாம் புதிதாகின. உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே புதிதாகி விட்டது. அப்போ உங்களுடைய தலைமுறையில் இருக்கக்கூடிய சாபம் உங்களை பின்தொடரக்கூடாது. உங்களுடைய தலைமுறை வழிகிற நோய்கள் உங்களுக்கு இப்பொழுது வரக்கூடாது. உங்க தலைமுறையின் வழியில் வருகிற பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது வரக்கூடாது. ஒருவேளை இன்னைக்கும் அதை தொடர்ந்துட்டு இருக்கா, அப்போ நீங்க என்ன பண்ணணும்? தேவனால் பிறந்திருக்கிறேன் என்பதை நீங்க உணர்ந்து நீங்க கர்த்தருடைய சமூகத்துல அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும். நீங்க உங்களை ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்த்து நீங்க கீழ்ப்படிய வேண்டும். நீங்க கர்த்தருடைய வழியை தான் பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம்ம வசனத்தை பார்க்கலாம். அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அப்போ இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நாம் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வழியை கை கொள்ள வேண்டும். நான் முன்பு சொன்னது போல தலைமுறை ட்ரெடிஷனை நம்ம இன்னொரு தலைமுறையில் ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா? ஆனால் நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டோமோ அதெல்லாம் மறைந்து போயின. நம்ம என்ன பண்ணிட்டோம்? புதிய மனிதனாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிறக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அன்பு செலுத்தி பிதாவால் நம்ம பிறக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசித்து நம்ம தேவனால் பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? இயேசுவை போல நடக்க வேண்டும், இயேசுவை போல வாழ வேண்டும். கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நாளடைவில் முயற்சி செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களால் இந்த பரிபூரணத்துக்குள் கடந்து வர முடியும். பிரியமானவர்களே, எத்தனையோ பேர் பரிபூரணத்துக்குள் கடந்து போயிருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் வழியை நாம் பின்பற்றும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை மாறும். ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம், சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த வசனத்தை பாருங்க, அவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தராகிய தேவன் உங்கள் தலையை உயர்த்துவார். எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டீங்க, எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டீங்க, எந்த இடத்துல அவமானப்பட்டீங்க, நிந்திக்கப்பட்டீங்க, நிச்சயமாய் சொல்றேன், கர்த்தருடைய வழியை நீங்கள் பின்பற்றும் பொழுது உங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கடைசியாக துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தீங்கு செய்கிற மனிதர்களை கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? அறுப்புண்டு போக பண்ணுவார். ஹல்லேலூயா. நான் சொல்லல, வசனம் சொல்லுகிறது. அப்போ ஒரு நீதிமானுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் யாருக்கு விரோதமாக எழும்புறாங்க தெரியுமா? கர்த்தருக்கு விரோதமாக எழும்புறாங்க. வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு விரோதமாக அவர்கள் எழும்புகிறாங்க. ஆதார வசனம், உன்னை தொடுகிறவன் என் கண்ணிமைகளை தொடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கும்போது அவருடைய வழியை பின்பற்றும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். நீங்க என்ன செய்யணும்? சும்மா இருக்க வேண்டும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும், எரிச்சல் கொள்ளக்கூடாது. அந்த மனிதர்களுக்கு விரோதமாக நிந்தித்து நீங்கள் பேசக்கூடாது. நீங்க அவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் மன்னித்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை கட்டளையிடுவார், அதிசயங்களை உண்டு பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு குறித்த வேளையில் தரிசனத்தை நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற காரியம் அதுதான். குறித்த காலத்தில் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனம். இதை வைத்து உங்களுடைய பர்சனல் ப்ரேயரில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் தனி ஜெபத்தில் வச்சு நீங்கள் ஜெபிச்சு அறிக்கையிட்டு, சத்தமாக அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபிங்க. உங்களுடைய தரிசனம் நிறைவேறுவதையும் நீங்கள் சாட்சிகளை சொல்வதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதாக ஜெபிக்கலாமா?
அன்பின் பிதாவே அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எவ்வளோ நல்ல தேவன் அப்பா, நீங்கள் எங்களுக்கு மாறாதவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்காக கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக, தரிசனத்திற்காக நன்றி ஆண்டவரே. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர் அப்பா. ஆனால் எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீங்களே, நன்றி நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் பாக்கியவதிகளாக பாக்கியவான்களாக இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்பா நாங்கள் பரிபூரணத்தை அப்பா சுதந்திரித்துக் கொள்ள, பரிபூரண ஆசீர்வாதத்தினால் எங்கள் நன்மையினாலும் நிரப்பப்பட அப்பா எங்களை தகுதிப்படுத்துவீராக தகப்பனே. எரிச்சல் கொள்ளக்கூடாது, கோபப்படக்கூடாது. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா இதங்களையும் வாய்க்காமல் போக பண்ணுங்க. ஒரு வழியாய் வருகிற சத்துருக்களை 7 வழியாக இயேசுவின் நாமத்தினால் சிதறிக்க பண்ணுங்கப்பா. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா செய்வினை கட்டுகள், மந்திர கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகி போவதாக. அப்பா, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல்லுதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடுங்க. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் போய் சொல்வதற்கு மனிதர் அல்லப்பா. நாங்கள் உங்களை மாத்திரம் விசுவாசித்து உம்முடைய வழியை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. விசுவாசத்தில் பலப்பட்டு அப்பா முன்னேறி நடக்க இயேசுவின் நாமத்தினால் ஒரு கிருபை உண்டாவதாக தகப்பனே. அப்பா, தாமதித்தாலும் அப்பா அதற்கு நாங்கள் பொறுமையோடு காத்திருந்து, விசுவாசத்தோடு காத்திருந்து அப்பா அதை பெற்றுக்கொள்ள, அந்த வார்த்தையை நம்பி காத்திருக்க இயேசுவின் நாமத்தினால் ஒரு கிருபை உண்டாவதாக. காலை தோறுமுடைய கிருபை புதிதாக இருக்குமே. இந்த காலை வேளையில எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை உண்டாவதாக தகப்பனே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பரிபூரண ஆசீர்வாதத்தினால் உடைய பிள்ளைகளின் சந்ததிகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்க வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியோக தேவனுடைய வல்லமையுள்ள நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, காத்திருந்து அப்பா சோர்ந்து போய் யாராவது இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருந்தாங்கன்னா அவங்க சோர்ந்து போன இருதயத்துக்கு அப்பா இயேசுவின் நாமத்துல ஒரு பலனை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உற்சாகப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. விசுவாசத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக. பிள்ளைகளை காத்து கொள்ளுங்கப்பா. மீண்டும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் கிட்டி சேர ஆண்டவரே கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க. வணைந்து கொள்ளுங்க அப்பா, அணைத்து கொள்ளுங்க அப்பா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன்.